அனைவருக்கும் வணக்கம். நான் என்னென்னா ஒரு ட்ரிப் ஒன்றுக்கு வந்திருக்கேன். எங்கே வந்திருக்கேன்னா ஹில் கண்ட்ரியில் மெயினாக வந்து கப்புத்தலை இல்லை மற்ற அதை சுற்றியில் இடங்களுக்கு தான் போக போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்த ட்ரெயின் காலமே கிட்டத்தட்ட 6 மணி அப்படி கப்புத்தலை ரயில்வே ஸ்டேஷன் அடிக்கு வந்துட்டு அதிலிருந்து இறங்கி நாங்கள் பக்கத்தில் வந்து ஒரு ரூம் 2 எடுத்துருந்தோம். அங்கே போய் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கப்புத்தலை டவுனில் உள்ள ஸ்ரீ சரவண பவனோட வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போனோம். நாங்கள் வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். பரோட்டாவை அவங்க அப்போ தான் சூடாக செஞ்சு தந்துருந்தாங்க. பரோட்டாவுக்கு அவங்க 3 வகையான கறியும் சம்பளம் தந்துருந்தாங்க. அந்த சுட சுட இருக்கிற பரோட்டாவை அவங்க அந்த கறியோட சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருந்துச்சு டேஸ்ட். அடுத்து என்னென்னா சவுத் ஸ்ரீலங்காண்ட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான லவேரியா ஒன்றையும் எடுத்து சாப்பிட்டோம். அதில் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா இப்போ மோதகத்தோட உள்ளீடு இருக்குந்தானே அதை வந்து இடியப்பத்தால் ரப் பண்ணிவிட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது அதோட டேஸ்ட். ஒரு பெஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கப்புத்தலை டவுனில் உள்ள ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் வந்து சிடிபி பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. அங்கே இருந்து எல்லைக்கு ஒரு பஸ் எடுத்து எல்லைக்கு தான் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். பஸ்ஸில் எல்லையை நோக்கி போகும்போது ராவண எல்லை என்ற வாட்டர் ஃபாலை தான் க்ராஸ் பண்ணி போனோம். அந்த வாட்டர் ஃபாலை பற்றின ஒரு டீட்டெயில்ஸான வீடியோ வந்து பிறகு பார்ப்போம். நாங்கள் பஸ்ஸில் எல்லையில் உள்ள 52 என்ற இடத்துல வந்து இறங்கினோம். ஹாய், இப்போ என்னென்னா நாங்கள் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் குகைக்குள்ளால் போய் ஒரு நீச்சல் தடாகம் ஒரு குளம் மாதிரி ஒன்றுக்கு தான் போகிறோம். இதுக்கு பேர் வந்து நில்டிய போக்குனை. இது வந்து பதுளையில் இல்லைன்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. இது வந்து அண்டர் கிரவுண்ட்லாம் இருக்குது. இதுக்கு என்னென்னா ஒரு குகைக்குள்ளால் நாங்கள் ட்ரெக்கிங் மாதிரி போய் அதுக்கு போகணும். அந்த வீடியோவை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இவ்வளத்தடியிலான் பஸ் எங்களை இறக்கி விட்டது. இதில் இருந்து அந்த நில்டிய பொக்குன என்ற இடம் வந்து 3 கிலோமீட்டர். இதிலிருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து 2 ஆப்ஷன் தான். ஒன்று வந்து நடந்து போகணும், இல்லாட்டி வந்து 3 வீலரில் போகணும். நாங்கள் வந்து ஓட்டோ வீலான் வந்து இங்கேருந்து அங்கே போக போகிறோம். இதான் வந்து டிக்கெட் கவுண்டர். இங்கே வந்து எங்களோட 5 பேருக்கு வந்து 1500 ரூபா படி 7500 ரூபா வந்து அவங்க டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு கைடு ஒன்று தருவாங்க. அதோட சேர்த்து என்னென்னா எங்களோட தலையில் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு டார்ச் லைட் ஒன்று தருவாங்க. இதான் வந்து என்ட்ரி பாயிண்ட். இதில் இருந்து அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிற நீர் தடாகத்துக்கான மொத்த தூரம் வந்து கிட்டத்தட்ட 800 மீட்டர் வரும். அன்னளவாக வந்து 500 மீட்டர் வந்து நாங்கள் இந்த காட்டுக்குள்ளெல்லாம் நடந்து போய் ஒரு குழி ஒன்று அடைவோம். இதான் அந்த குழி. இதில் இருந்து அந்த நீர் தடாகம் வந்து 300 மீட்டர் வரும். நாங்கள் நிலத்துக்கு கீழெல்லாம் போய் அந்த நீர் தடாகத்தை நாங்கள் அடைய போகணும். இந்த குகைவழி பாதையில் சில இடங்களை பார்த்தீங்கன்னா சரியான ஆபத்தாக இருந்தது. ஏனெண்டா வந்து அது வந்து செங்குத்து இறங்குது, மற்றது அதில் கொஞ்சம் பழுக்கிற தன்மையும் வந்து அதில் இருந்தது. இந்த நிலக்கல் குகைன்ற வந்து ஆரம்ப இடத்திலிருந்து இந்த நீர்த்தடாகம் வரையுள்ள பாதையால் போகிற பயணம் வந்து ஸ்கேரியாகவும் அட்வென்ச்சரஸாகவும் தான் இருக்கும். இதில் வந்து நிறைய நல்ல இடங்களை வந்து என்னால் வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ண முடியலை. காரணம் வந்து இது வந்து ஃபுல்லாக இருட்டாக இருந்தது. மற்றது வந்து நிறைய இடங்களில் வந்து என்னுடைய 2 கைகளையும் பயன்படுத்தி தான் உள்ளுக்குள்ள இறங்கக்கூடிய மாதிரி இருந்ததால் ஃபோனை யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கலாம் இருந்தது. குகைகளால் எப்படி போகிறது மற்றது என்னென்ன செய்யணும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஒரு ஹைட் தான் தந்து கொண்டிருப்பார். ஹைட் இல்லாமல் இதுக்காலங்களை போக விட மாட்டாங்க. அப்படி போனாலும் வந்து அது வந்து ஆபத்தான முடிவுகளை தான் வந்து விளைவிக்கும்.
இதான் வந்து அந்த கிளியர் கிறிஸ்டலான ப்ளூ கலர் நீர் தடாகம். இந்த குகை வந்து ராவணனுடையது என்றும் ராவணன் வந்து சீதையை வந்து இந்த குகைக்கெல்லாம் கடத்தி வச்சிருந்தார் என்றும் சீதை வந்து இந்த நீர் தடாகத்தெல்லாம் நீராடினார் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. இந்த வீடியோவை விட வந்து உண்மையிலேயே வந்து இந்த இடம் வந்து மிகவும் வடிவாக இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து சரியான இருட்டாக இருந்ததால் வந்து நல்ல குவாலிட்டியான வீடியோ வந்து எடுக்க முடியலை. நீங்கள் ஹில் கண்ட்ரியில் பதுளைக்கு ட்ரிப் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வென்ச்சரஸான பிளேசஸ் பிடிக்குமெண்டா கட்டாயம் இந்த இடத்துக்கு போங்க. இது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.